அந்த ழீல முடியுது, அது என்ன சொல்லுன்னு கண்டுபிடிச்சிட்டியா? அகழி. அப்படின்னா என்னன்னு பொருள் கேளு. அதாவது கோட்டைகள் வெளியே மதில் சுவர்கள் இருக்கும். இந்த மதில் சுவரை மட்டும் நம்பி நம்மளால அந்த கோட்டையை பாதுகாக்க முடியாது. அதனால அந்த கோட்டைக்கு வெளியே நீர் இருக்கும். அந்த நீருக்குள் மிக ஆபத்தான மனித உயிரை, அதாவது மாமிசத்தை தின்னும் முதலைகள் இருக்கும். இது எதிரிகளை கோட்டைக்குள் வராமல் இருக்க தடுக்கும். இது நான் வேல்பாரி என்னும் நாவலில் படித்தேன். என்ன வயசு உனக்கு? இப்போ 13. நான் 2 வருஷம் முன்னாடியே படிச்சிட்டேன். 11 வயசுல வேல்பாரி படிச்ச ஒரு தமிழ் குழந்தை, தமிழ் பிள்ளையாது. தெலுங்கா? தாய்மொழி தெலுங்கு. தமிழில் வேள்பாரியை படித்து முடித்திருக்கிறது 11 வயதில். அப்ப அம்மாவுக்கு வந்து தமிழர் சார்பாக ஒரு மிகப்பெரிய வணக்கம். சு வெங்கடேசன் அதை எழுதின ஒரு கேள்விப்பட்டா எவ்வளவு பெருமைப்படுவாரு. ஆனா நீ என்ன சொல்ல மாதிரி அழகா எல்லாம் விளக்குன. இப்ப அகழினா எது? பாதுகாப்பாளன். கோட்டை சுவர் வெளியில படையெடுத்து எதிரிகள் வந்து உடனே தாக்கி விடக்கூடாதுக்காக குறுக்கே அங்க வைத்திருக்கிற அந்த நீர்நிலை பேரு அகழி. நல்ல பிள்ளைய பெற்று அழகா பொறுப்பா வளர்த்து வச்சிருக்கிறீங்க. எந்த வகுப்புல எவ்வளவு விளக்கங்கள் சொல்றான் பாருங்க. இது பத்தியா? இது வந்து நீ தொடக்க காலத்திலேயே 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்புலயே இந்த சொல்ல படிச்சிருவோம். நம்ம என்ன சொல்லுன்னு சொல்லு. வையம். உலகம்க்கா. என்னக்கா உலகம் தெரியலையாக்காங்கிறான். இல்ல, அது ஒன்றும் குற்றமா நான் சொல்லலை. எல்லாருக்கும் எல்லாம் தெரிந்துக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இது தெரிந்திருக்கணும். வையம் என்பது உலகம் என்று தெரிகிறது. 2 பேரும் அருமையா விடை அளித்தீங்க. உங்களுக்கும் எங்கள் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நீங்கள் சென்று அமரலாம். லவன், உங்க பேரு? குசன். குசன் தெரிஞ்சு போச்சு. ரெட்டையர். லவன் வந்து 11 வயசுல வேள்பாரி படிச்சு முடிச்சிருக்காரு. என்னால இன்னும் நம்ப முடியல. அது ஒரு புறம் இருக்கட்டும். உனக்கு தமிழில் அந்த மாதிரி ஆர்வம் ஈடுபாடு உண்டா? நிறையவே இருக்கு. அப்படியா? எங்க ஏதாவது எனக்கு சொல்லு பாப்போம். குறிஞ்சிப்பாட்டு அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அந்த குறிஞ்சிப்பாட்டை எழுதியவர் கபிலர் என்னும் புலவர். அந்த குறிஞ்சிப்பாட்டுல குறிப்பிடப்பட்டுள்ள 99 பூக்களை நான் இப்ப சொல்ல விளைகிறேன். ஆஹா. காந்தல், ஆம்பல், அனிச்சம், குவளை, குறிஞ்சி, வெச்சி, செங்கடுவேரி, தேமா, மணிச்சிகை, உந்து, கூவிலம், எருள், சுள்ளி, கூவிரம், வடவனம், வாகை, குடசம், எருவை, செருவிளம், கருவிளை, பயணி, வாணி, குரவம், பசும்புடி, வகுளம், காயா, ஆவிரை, வேரல், சூழல், சிறுப்பூளை, குறுநறுங்கண்ணி, குறுகிளை, மருதம், கோங்கம், போங்கம், திலகம், பாதிரி, செருந்தி, அதிரல், செண்பகம், கரந்தை, குளவி, மாமரம், தில்லை, பாளை, முல்லை, கஞ்சங்குள்ளை, பிடவம், செங்கணுகாலி, வாழை, வள்ளி, நெய்தல், தாளை, தலவம், தாமரை, ஞாழல், மவ்வல், கொகுடி, சேடல், செம்மல், சிறுசங்குழலி, கோடல், கயிறை, காஞ்சி, கருங்குவளை, பாங்கர், மரவம், தனக்கம், ஈங்கை, இளவம், கொன்றை, அடும்பு, ஆத்தி, அவரை, பகன்றை, பலாசம், பிந்தி, வஞ்சி, பித்திகம், சிந்துவாரம், தும்பை, துளாய், தோன்றி, நந்தி, நரவம், புன்னாகம், பாரம், வீரம், குறுக்கத்தி, ஆரம், கால்வை, புன்னை, நரந்தம், நாகப்பூ, நள்ளிருநாரி, குருந்தம், வேங்கை, புழகு. இதுதான் அந்த 99 பூக்கள். குடும்பமா அது தமிழ் கோவில். இது என்ன பிள்ளைகளை எப்படி இப்படி வளர்த்தீங்க? எது உங்களை இப்படி தூண்டுச்சு? யார் உதவினா? என்ன அது புரியல. எங்களுக்கு தமிழ் மேல பக்கம் இருக்குங்கய்யா. அவங்களும் அவங்க அப்பாவும் கவிதை எழுதுவோம், நாங்களும் கவிதை எழுதுவோம். இப்போ ரீசெண்டாக மே மாதம் ஒரு புக்கு வெளியிட்டிருக்காங்க, கவிதை புத்தகம், ஒரு கருவில் 2 உயிர்கள் சொல்லி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சின்ன வயசுல இருக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம். என் ஒர்க்கையும் ரிசைன் பண்ணிட்டு இப்போ இவங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். லவனும் குசனும் இதே தமிழகம் பார்க்கும் வகையில் உலகத்தில் உயர்ந்து நிற்க போகிறார்கள். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் வாழ்த்துகளும் ஆசிகளும்.